வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். முதல் தடவையாக சீனாவின் சமீபகால 6வது தலைமுறை தந்திரோபாய போர் விமானமான ஜெட் 36இன் முன்பக்கத்தை காட்டும் புகைப்படம் மற்றும் காணொளி வெளியாகி உள்ளன. சீனாவின் விமானப்படைக்காக தயாரிக்கப்பட்ட ஜெட் 36 6வது தலைமுறை போர் விமானம் ஜே-10சி போர் விமானத்தை உற்பத்தி செய்யும் அதே நிறுவனமான செங்டு விமானக்குழு CAG-யால் உருவாக்கப்பட்டது. புகைப்படத்தை பார்க்கும்போது அகலமான மற்றும் பெரிய உடல் பகுதியை கொண்டுள்ளது. தற்போதைய அதிநவீன விமானங்களில் இந்த அகன்ற மற்றும் பெரிய உடல் பகுதியை காண முடியாது. காரணம், அகன்ற உடல் பகுதி எதிரி ரேடாரின் குறுக்குவெட்டு கவனத்தை அதிகம் கவரக்கூடியது. போர் விமானங்களில் இப்படியான அகலமான உடல் பகுதி உள்ள விமானங்கள் என்றால் அமெரிக்க தயாரிப்பு F-111 மற்றும் ரஷ்ய தயாரிப்பு சுகோய் Su-34 போர் விமானங்களை குறிப்பிடலாம். இவை சற்று பழைய பாணி விமான உடல் அமைப்புகள். சீனா தமது புதிய 6வது தலைமுறை விமானத்திற்கு எதற்காக பழைய பாணி உடல் அமைப்பை நாடியது என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அமெரிக்க தயாரிப்பு F-111 விமானங்கள் 1960களில் தயாரிக்கப்பட்டவை. அவை இப்போது பறப்பதில்லை. அனைத்து விமானங்களும் 2010ஆம் ஆண்டுகளுடன் ஓய்வு பெற்றுவிட்டன. ரஷ்ய தயாரிப்பு சுகோய் Su-34 போர் விமானங்கள் கிட்டத்தட்ட சீனாவின் ஜே-36 6வது தலைமுறை போர் விமானத்தின் அகன்ற உடல் பகுதியை கொண்டுள்ளன. சுகோய் Su-34 போர் விமானங்கள் 2006ஆம் ஆண்டு முதல் தயாரிக்கப்பட்டு இப்போதும் ரஷ்ய விமானப்படையின் பாவனையில் உள்ளன. இருப்பினும் சுகோய் Su-34 போர் விமானங்கள் சோவியத் தயாரிப்பு Su-27 போர் விமானங்களின் மேம்படுத்தப்பட்ட வடிவம்தான். சீனாதான் Su-27 விமானத்தை இயக்கும் முதல் வெளிநாட்டு விமானப்படையாகவும் சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு முன்பு அந்த போர் விமானத்தை வாங்கிய ஒரே நாடாகவும் இருந்தது. சீனாவில் 906 திட்டம் என்று அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தம் 1990களில் சீன விமான போக்குவரத்து திறனில் ஒரு திடீர் மாற்றத்தை குறித்தது. அந்த விமானங்கள் இப்போதும் பாவனையில் உள்ளன. ஆனால் அது அகன்ற மற்றும் பெரிய உடல் பகுதியை கொண்ட விமானம் அல்ல. Su-27 விமானத்தை பற்றி இங்கு நாம் குறிப்பிடுவதற்கு காரணம் அது சீனாவிடம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, மற்றும் ஒரு காரணமும் உள்ளது. ரஷ்யா Su-27 விமானத்தின் அதே தொழில்நுட்பத்தை கொண்டு, ஆனால் விமானத்தின் காக்பிட் மற்றும் விமானத்தின் அகலத்தை அதிகரித்து தயாரித்த விமானம் தான் சுகோய் Su-34 போர் விமானம். இப்போது திரையில் தெரியும் புகைப்படத்தை கவனியுங்கள். இது சுகோய் Su-34 போர் விமானத்தின் காக்பிட். இரு விமானிகள் அருகருகே இருந்து இயக்கும் விமானம் இது. இது போன்ற காக்பிட் அமைப்பு இப்போது வர்த்தக விமானங்களில் தான் உள்ளன, போர் விமானங்களில் காண முடியாது. சீனாவின் 6வது தலைமுறை விமானத்தின் காக்பிட்டுக்குள் என்ன உள்ளது என்று தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட இதே அளவுள்ள காக்பிட்டை வைத்திருக்கிறது. காக்பிட்டில் இருந்து அதிக ஆயுதங்களை இயக்குவதற்காகவே ரஷ்யா Su-34 விமானத்தை இப்படி மாற்றி அமைத்தது. சீனாவின் நோக்கமும் அதுவாகவே இருக்கலாம். சீன தயாரிப்பு விமானங்களில் எப்போதும் சோவியத் அல்லது ரஷ்ய சாயல் அடிப்பதை காணலாம். அதனால் சீனாவின் விமானப்படைக்காக தயாரிக்கப்பட்ட ஜே-36 6வது தலைமுறை போர் விமானத்தின் உடல் அமைப்பில் சுகோய் Su-34 விமானத்தின் சாயல் அடிப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. இப்போது திரையில் தெரியும் புகைப்படத்தை கவனியுங்கள். இதுதான் சீனாவின் ஜே-36 6வது தலைமுறை போர் விமானத்தின் முதலாவது வெளியான புகைப்படம். மொத்தத்தில் இந்த சீன 6வது தலைமுறை போர் விமானத்தின் அபூர்வமான புகைப்படத்தை பார்த்தவுடன் விமானத்தின் அகலமான அளவுதான் முதல் பார்வைக்கு வினோதமாக தெரிகிறது. அதே நேரத்தில் மற்றொரு விஷயம், சீனாவின் ஜே-36 6வது தலைமுறை போர் விமானத்தின் காணொளி ஒன்றும் சீன சமூக வலைதளங்களில் உலாவுகிறது. அந்த காணொளியை நாம் இங்கு இணைக்கவில்லை. காரணம், அதில் சீன ஊடகம் ஒன்றின் லோகோ காணப்படுகிறது. அவர்களிடம் மறுபதிப்புக்கான உரிமை பெறுவது கடினமானது. ஆனால் அந்த காணொளியில் அவதானிக்கப்படக்கூடிய முக்கிய விஷயம், சீனாவின் ஜே-36 6வது தலைமுறை போர் விமானத்திற்கு வால் பகுதி, அதாவது டெயில் கிடையாது. பெரும்பாலான வால் இல்லாத விமான வடிவமைப்புகளைப் போலவே குறிப்பாக எதிரி ரேடாரில் தெரிவதை வாலற்ற வடிவமைப்பு மிகவும் கடினமாக்கும். சீனர்கள் தமது 5வது தலைமுறை விமானம் ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமானம் என்கிறார்கள். தொழில்நுட்ப ரீதியில் அந்த விமானங்கள் எதிரி ரேடார்களில் தெரியக்கூடாது. ஆனால் சீனாவின் 5வது தலைமுறை விமானம் ஜே-20 இந்திய ரேடார்களில் தெரிந்ததாக ஒரு பேச்சு உள்ளது. சீனாவின் 6வது தலைமுறை விமானத்தின் அகன்ற உடல் பகுதி எதிரி ரேடாரில் தெரிவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். வாலற்ற அதன் உடலமைப்பு எதிரி ரேடாரில் தெரிவதற்கான வாய்ப்பை குறைக்கும். இப்படியாக அதன் ரேடாரில் தெரியும் திறன் சமப்படுத்தப்படுவதற்காகவே ஆனால் சீனாவின் 6வது தலைமுறை விமானம் வாலற்ற உடல் அமைப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துக் கொள்ளலாம். அந்த புகைப்படம் மற்றும் காணொளியிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மற்றொரு விஷயம், சீனாவின் 6வது தலைமுறை விமானத்தின் மேற்பகுதி வட்ட வடிவில் உள்ளது. இப்படியான விமான வடிவமைப்புள்ள போர் விமானம் குமிழி விதானம் கொண்ட விமானம் என்று அழைக்கப்படுகிறது. குமிழி விதானம் என்று எமது கடமுடா தமிழ் மொழிபெயர்ப்பு புரியாவிட்டால் அதை ஆங்கிலத்திலும் கூறிவிடுகிறோம். பபுள் ஹெனக்பி. ஒரு குமிழி விதானம் என்பது விமானிக்கு பரந்த தடையற்ற பார்வையை வழங்கும் நோக்கத்திற்காக பிரேசிங் இல்லாமல் கட்டமைக்கப்பட்ட ஒரு விமான வடிவமைப்பு. இது விமானிக்கு 360 கோண பார்வை தெரிவு நிலையை வழங்குகிறது. ஆனால் இதுவும் ஒன்றும் புதிய சமாச்சாரம் அல்ல. இப்போது திரையில் தெரியும் புகைப்படத்தை பாருங்கள்.
இதுதான் குமிழி விமானம் அல்லது பபுள் ஹெனக்பி. புகைப்படத்தில் தெரியும் விமானம் அமெரிக்க தயாரிப்பு F-16 ஃபைட்டிங் ஃபால்கன். சீனாவின் 6வது தலைமுறை விமானத்தின் குமிழி விதானம் மூக்கு பகுதிக்கு மேலே மிகப்பெரியதாகவும் அகலமாகவும் உள்ளது. J-36 மாற்றியமைக்கப்பட்ட டெல்டா இறக்கை வடிவத்தை நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் புகைப்படத்தில் விமானத்தின் முன்பக்க காட்சி இந்த புதிய தலைமுறை தந்திரோபாய போர் விமானத்தின் வடிவமைப்பின் அளவையும் அகலத்தையும் எடுத்து காட்டுகிறது. J-36 முதலில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பறந்தது என்று சீன ஊடகங்கள் கூறின. ஆனால் முதல் விமானம் அரசு ஊடகங்களால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆரம்ப அவதானிப்புகளின் அடிப்படையில் J-36 சுமார் 72 அடி நீளமும் 66 அடி இறக்கை இடைவெளியும் கொண்டது. இது அமெரிக்க தயாரிப்பு 6வது தலைமுறை விமானம் NGAD மற்றும் ஐரோப்பிய 6வது தலைமுறை விமானம் FCAS வடிவமைப்புகளுடன் ஒப்பிடத்தக்கது. செயல்திறனில் ஒப்பிடத்தக்கதா என்பது தெரியவில்லை. தற்போது சீனாவில் பல் செயல்பாட்டு கனரக போர் விமானமாக வடிவமைக்கப்பட்ட J-36 விமானத்தின் முழு அளவிலான சோதனைகள் நடந்து வருகின்றன. இந்த சோதனைகள் மின்னணு தரவு கட்டுப்பாடு அமைப்பு EDCS மற்றும் 6வது தலைமுறை விமானத்தின் பல்வேறு விமான முறைகளை செயல்திறன் திறனை மதிப்பிடுவதற்காக மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. கூடுதலாக ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்பும் சோதிக்கப்பட்டது. இதில் பக்கவாட்டு கண்காணிப்பு தொகுதியருடன் கூடிய AESA ரேடார் மற்றும் விமானத்தின் உடற்பகுதி வடிவமைப்பு ஆகியவை அடங்கும். இந்த சீன 6வது தலைமுறை விமானம் இரட்டை டெல்டா இறக்கைகள் கொண்டு வால் இல்லாத உள் அமைப்பை பயன்படுத்துகிறது மற்றும் மேற்கத்திய 6வது தலைமுறை போர் விமான திட்டங்களில் 2 என்ஜின்களுடன் ஒப்பிடும்போது அதிகரித்த திறனுக்காக 3 டெர்போபேன் என்ஜின்களை வைத்திருக்கிறது. வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் J-36 மணிக்கு 2100 கிலோமீட்டர் முதல் 2200 கிலோமீட்டர் சூப்பர்சோனிக் வேகத்தில் செல்லக்கூடியதுடன் 11500 மீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடியது. J-36 அதிகபட்சமாக 20,000 முதல் 21,000 மீட்டர் வரை இயக்க உயரத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஆயுத திறன்களை பொறுத்தவரை J-36 10 முதல் 13 டன் வரை ஆயுதங்களை சுமக்கும் திறன் கொண்டது. J-36 விமானம் சீனாவின் செங்டு நகரத்தில் தரையிறக்க கொண்டிருந்த நேரத்தில் தான் கேமராக்களின் கண்களில் சிக்கியது. J-36 திடீரென பொதுவெளியில் தோன்றியதால் அந்த காட்சிகள் தற்செயலான தகவல் கசிவா அல்லது வெளியாட்களுக்கு ஒரு தந்திரோபாய செய்தி அனுப்ப சீன ராணுவத்தால் கவனமாக திட்டமிடப்பட்ட உளவியல் உக்தியா என்ற ஊகங்கள் எழுந்துள்ளன. சீனர் ராணுவ தகவல்கள் கசிவதை இறுக்கமாக கட்டுப்படுத்துவதற்கு பெயர் பெற்ற நாடு. பெய்ஜிங் மற்றும் வாஷிங்டனுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் குறிப்பாக அமெரிக்காவின் 6வது தலைமுறை விமானம் NGAD-யை முந்திக் கொண்டு பெய்ஜிங் 6வது தலைமுறை போர் விமானங்களில் வளர்ச்சி உள்ளது என்ற ஒரு தந்திரோபாய செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்றே அந்த புகைப்படம் மற்றும் காணொளி வெளியிடப்பட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் குறுகிய காணொளி காட்சிகள் சீனாவின் 6வது தலைமுறை போர் விமானத்தின் வடிவமைப்பை தெளிவாக காட்டுகின்றன. இது சமீப கால மாதங்களில் அந்த விமானம் பல்வேறு விமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் யாருடைய பார்வையிலும் படாமல் இருக்க இப்போது திடீரென பொதுவதியில் பறந்திருப்பது அரிதாகவே நடந்த ஒன்று. 6வது தலைமுறை போர் விமானங்களின் உலகளாவிய போக்குவரத்திற்கேற்ப J-36 போர் விமானத்தின் செயற்கை நுண்ணறிவு AI அடிப்படையிலான ஏவியானிக்ஸ் மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களுடன் செயல்படும் திறன் ஆகியவை பொருத்தப்பட்டிருக்கும் என்று சமீப கால தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அமெரிக்காவின் 6வது தலைமுறை விமானம் NGAD எதிர்கால விமான போரின் தன்மையை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் J-36 பொதுவெளி தோற்றம் 6வது தலைமுறை போர் விமான தொழில்நுட்ப பந்தயத்தில் சீனா வலுவான நிலையில் இருப்பதாக காட்டும் ஒரு முயற்சியாக எடுத்துக் கொள்ளலாம். 6வது தலைமுறை போர் தொழில்நுட்ப பந்தயத்தில் அமெரிக்காவின் NGAD, ஐரோப்பாவின் GCAP மற்றும் FCAS ஆகியவற்றுடன் சீனாவின் J-36 விமானமும் ஒரு போட்டியாளராக உள்ளது. இதுவரை J-36 திட்டம் குறித்து சீனா எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலையும் வெளியிடவில்லை. இருப்பினும் கசிந்த காணொளி காட்சிகள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதை காட்டுகின்றன. புதிய தலைமுறை போர் ஜெட் பந்தயத்தில் போட்டி கடுமையாகி வருகிறது. J-36 கூடுதலாக சீனா ஷென்ஜியாங் விமான கழகத்தால் J-50 எனப்படும் மற்றொரு 6வது தலைமுறை போர் விமானத்தையும் உருவாக்கி வருகிறது.